ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான எக் கொத்து பரோட்டா. ரொம்ப ஈஸிங்க இதை செய்கிறது. அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கிற மாதிரியே அப்படியே பண்ணலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பரோட்டா 3, முட்டை 5, பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1, கொடமிளகா 1, கேரட் 1, பச்சை மிளகா 2, கொத்தமல்லி இலை கொஞ்சம், நார்மல் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ முதல்ல பரோட்டாவை இந்த மாதிரி நல்லா பிச்சு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி கோதுமை பரோட்டா எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் பரோட்டாவும் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாய் ஹீட் பண்ணி அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வெங்காயத்தை நல்ல குட்டியாக பொடியாக நறுக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கடைசியாக தேவைப்படும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேனலில் பரோட்டா எப்படி ஈஸியாக சாஃப்டாக செய்கிறது அப்படின்னு வெஜ் பரோட்டா தான் போட்டிருக்கோம். எவ்வளோ சூப்பராக ஈஸியாக லேயராக செய்யலாம் அப்படின்ட்டு சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்துக்கோங்க. ரொம்ப தக்காளி சேர்க்க வேணாம். அதிகமாக தக்காளி சேர்த்திங்கன்னா பரோட்டா அப்படி ஒரு மாதிரி குழுன்னு அப்படி ஒரு மாதிரி ஆகிடும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ இதில் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கிக்கோங்க. இது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கேரட் துருவி சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்மளோட விஷயத்தாங்க. இதில் நீங்கள் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் வேறு கேப்சிகம் நம்ம சேர்க்க போகிறோம், கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சிக்கன் இருந்துச்சுன்னா சிக்கன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம விஷ் தான், எது பிடிக்குமோ அது சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் கேப்சிகம் வேக வேணாம், அதாவது குடமிளகா ரொம்ப நேரம் வேக வேணாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முதல்ல 2 எக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். அதாவது 2 முட்டை மட்டும் முதல்ல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எக்கு நல்லா இந்த வெஜிடபிள்ஸோட கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம பரோட்டாலையும் உப்பு சேர்த்துருப்போம், அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் நார்மல் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள், அப்புறம் மிளகும் ஜீரகமும் இந்த மாதிரி நான் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் பவுடராக கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா எல்லாம் இந்த வெஜிடபிள்ஸில் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ நம்ம பரோட்டாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போது மிக்ஸ் பண்ணதுக்கு இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல கோட் ஆகும் அந்த மசாலா எல்லாம் பரோட்டாவில். மிக்ஸ் பண்ணதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இப்போது மீதி இருக்கிற 3 முட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். 3 முட்டையும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நம்ம அடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடையில் பார்த்திங்கன்னா இந்த சால்னா கொஞ்சம் இதில் சேர்ப்பாங்க, அவங்க செஞ்சு வச்சுருக்கிற சால்னா. ஆனால் அது சேர்க்காம கூட இப்போ நம்ம செய்கிறது நல்லா தான் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ராவாக வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கறி மசாலா பவுடர் ஸ்மெல் பிடிக்கும்னா அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான எக் கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு
கொஞ்சம் ஒரு பாத்திரம் எடுத்து அந்த கடாயை எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு முட்டையை அதில் ஊற்றிக்கலாம். ஹாஃப் பாயில் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் நார்மலாக ஆம்லேட் கூட போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் உப்பும் மிளகுத்தூளும் தூவியிருக்கேன். பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான எக் கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.